ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படின்னு நான் கண்டினியூஸாக டிஎன்பிசி படிக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்பிசி படிக்கிறதுக்கு எங்கிட்ட புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் அவுட் சோர்ஸ் புக்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ இனிமேல் நான் அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சில புக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 தமிழ்நாடு நிர்வாகம் மற்றும் ஆளுகை அப்படிங்கிற ஒரு புக்கு, வெங்கடேசன் சாரோட புக்கு, அது நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட லாஸ்ட் டைம் வந்து யூனிட் 9 இருந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட நோட்ஸே இல்லை. நான் நோட்ஸும் இல்லை, புக்கும் இல்லை. அது ஒரு மாதிரி அது எம்டியாகவே விட்டுட்டேன். ஸோ இந்த டைம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது தமிழ்நாடு பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஏற்கனவே டிஎன்பிசி படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே இந்த புக்ஸ் இருக்கும். இந்த புக்ஸை பற்றி நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இந்த புக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதுனால தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம் நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட புக்கே இல்லை. புக்குக்காக வெயிட் பண்ணியே நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த தடவை அந்த தப்பு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் எக்யூப்டாக புக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் சாரோட புக்கு. ஸோ இது வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் தான் நான் லாஸ்ட் குரூப் 4 வந்து படிச்சிருக்கேன். அப்படின்போது இது ரொம்ப ரொம்ப பேட் ஐடியா தான். நான் பிளைண்டாக புக்கை மட்டும் நம்பி படிச்சுட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த புக் மெயினாக வாங்கினேன். ஸோ படிக்கிறது நான் ஆனதுக்கப்புறம் எந்த குறையும் வைக்காமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிளியராக எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த புக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த புக்கு இருக்கும். நான் தான் ரொம்ப லாஸ்ட்டாக வாங்குறேன்னு நினைக்கிறேன். இந்த புக்கை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஏன்னா இது எல்லாத்துக்கிட்டையுமே இந்த புக் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த புக்கு மஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால எனக்கும் இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால் இது படிக்கும்போது தான் எனக்கு எவ்வளோ தூரம் இதில் இன்ட்ரெஸ்டடாக படிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அடுத்து வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வாலோட புக்கு. நான் இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸையும் மற்ற அகாடமியோட பிவைக்யூ புக்லெட்ஸையும் அந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ்க்கு எனக்கு சம்மு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த புக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த புக்கு எனக்கு உண்மையாலுமே ஹெல்ப் தான் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வர எனக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் மேக்ஸில் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் மேக்ஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்குட்டி தான். எனக்கு தெரியும், பாதி தெரியும், முக்கால்வாசி தெரியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த புக்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அடுத்து வந்துட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சதீஷ் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்கு வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த புக்கை சால்வ் பண்ணிட்டு மேக்ஸில் கிளியராக தரவாக ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு இந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் போட்டிருக்கேன். இது நான் வாங்குகிற பிளான் இல்லை. எனக்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க, வாங்கினா இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து படிக்கிறதுக்கு நான் லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த புக்கையும் கான்செப்ட்ஸு இதெல்லாம் தெளிவாக பண்ணதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த புக்கு போட்டிருக்கேன். ஸோஃபார் நான் இந்த புக்ஸ் எல்லாம் தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கிருஷோபா சாரோட பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அந்த பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு வேறு எந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ண பெரிய விருப்பம் இல்லை. சரி, இது கம்ஃபர்டபுளான பிளானாக எனக்கு இருந்ததுனால நான் அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ் இது கூட நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற யூடியூப் சேனலும் ப்ளஸ் எய்ம் டிஎன் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு டவுட்ஸ் இருக்கிறத நான் எய்ம் டிஎனில் நான் பார்த்துப்பேன். வீடியோஸ் எல்லாம் அதில் நிறையா இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் தவிர, அந்த சாரோட கிளாஸ் தவிர நான் வேறு எதுவும் பார்க்குற பிளானே இல்லை. ஸோஃபார் இது 3 தான் நான் பேஸ் பண்ணி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.